கூலிக்கு மாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு பண தேவைப்படுகிறது. அவர்களுடைய தேவைகளை எதிர்க்கட்சியிலே பிரதானமாக இருக்கின்ற ஒரு சில கட்சிகள், பிரமுகர்கள் அவர்களுக்கு கிள்ளி கிள்ளி போட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள், தமிழ் அரசியல்வாதிகள் என்ற ஒற்றுமையோ, ஒரே குடையங்கள் சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கமோ, சிந்தனையோ, முயற்சியோ இல்லாமல் இருப்பது தமிழ் மக்களுக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இல்லா தன்மையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நாய்க்கு ஒவ்வொரு நாளும் அந்த பசிக்கு சாப்பாடு போடுவது போல அந்த பண உதவிக்காகவும் சலுகைகளுக்காகவும் அவர்கள் தாங்கள் மக்களூடாக பெற்ற அந்த வாக்குகளை வைத்து பாராளுமன்றத்தை குழப்புவதும் மற்றும் பாராளுமன்றத்திலே இழிவாக பேசுவதும், அடிபடுவதும், கத்துவதும், குளறுவதும் இப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையில் இது இலங்கை தொடர்பான செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி அனுரா மாத்திரமல்ல, இலங்கை தற்போதைய ஆளுங்கட்சி மற்றும் ஆளுங்கட்சியிலே மிகவும் கடினப்பட்டு, அதாவது ஆளுங்கட்சியிலே சேவை செய்வதற்கு கடினப்படுவதை விட எதிர்க்கட்சிகள், ஒற்றுமையில்லாத தமிழ் அரசியல்வாதிகளூடாக நடைபெறுகின்ற பிரச்சனைகள், இவற்றால் மிகவும் கடினப்பட்டு கொண்டிருக்கிறது ஆளுங்கட்சி. அதாவது எதிர்க்கட்சிகள் தங்களுடைய தன்னலத்திற்காக அணிதிரண்டார்கள், முடியாத அளவிலே தனித்தனியே நின்று கூவிக்கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் எதிர்க்கட்சிகள், சிங்கள கட்சிகளையும் தூண்டிவிட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பாராளுமன்றத்திலே ஒரு சிலர் கக்கிய அந்த துவேச அந்த வார்த்தைகள், பிரயோகங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட ஒரு துன்பியலான, வருத்தப்படக்கூடிய, வெட்கப்படக்கூடிய விடயம், ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் சுயேட்சையாக இருக்கலாம் அல்லது பிரபல்யமான கட்சிகளாக இருக்கலாம், சிங்கள எதிர்த்தரப்பு கட்சிகளுக்கு கண்ணை மூடிக்கொண்டு கூலிக்கு மாரடித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கூலிக்கு மாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு பண தேவைப்படுகிறது. அவர்களுடைய தேவைகளை எதிர்க்கட்சியிலே பிரதானமாக இருக்கின்ற ஒரு சில கட்சிகள், பிரமுகர்கள் அவர்களுக்கு கிள்ளி கிள்ளி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நாய்க்கு ஒவ்வொரு நாளும் அந்த பசிக்கு சாப்பாடு போடுவது போல அந்த பண உதவிக்காகவும் சலுகைகளுக்காகவும் அவர்கள் தாங்கள் மக்களூடாக பெற்ற அந்த வாக்குகளை வைத்து பாராளுமன்றத்தை குழப்புவதும் மற்றும் பாராளுமன்றத்திலே இழிவாக பேசுவதும், அடிபடுவதும், கத்துவதும், குளறுவதும் இப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒருவர் இருவர் மாத்திரமல்ல, பலர் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர்களும் சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே அந்த பாராளுமன்றத்திற்கு வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கின்ற அந்த வெளியே நிற்கின்ற பிரமுகர்கள், அவர்களுடைய கூட்டாளிகள், அவர்களுடைய வாள்கள், எடுபிடிகள், அதைவிட குண்டர்கள், தொண்டர்கள் என்று அவர்களும் ஒரு நீதியற்ற முறையிலே, அதாவது வென்ற ஒரு கட்சிக்கு பின்னால் நின்று அவர்களை பலப்படுத்தி நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று மக்கள் சேவையோடு, அதாவது மக்கள் விருப்பத்தோடு அல்லது மக்களுடைய நலன் சார்ந்து செயல்பட வேண்டியவர்கள், எதிர்க்கட்சி இருப்பவர்கள், அவர்கள் ஆளும் கட்சி செய்கின்ற எந்த நல்ல காரியமாக இருக்கட்டும், அவர்கள் எதிர்ப்பையும் எதிர்வினையையும் தங்களுடைய துவேசத்தையும் கொட்டி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே பல விடயங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. தமிழ் சிங்கள கட்சிகள் இணைந்து இந்த அவலமான, இந்த அருவருப்பான செயற்திட்டங்களை செய்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பலருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டும் நிரூபிக்கப்படாமல் இருந்தும் அந்த பிரச்சனைகள் ஒரு புறமாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையை முன்வைத்து தேவையாக மக்களுக்கு இப்பொழுது செய்ய வேண்டிய அந்த பாதுகாப்போ அல்லது போதை ஒழிப்போ அல்லது மும்மொழி கல்வியோ அல்லது பொருளாதாரத்தை உயர்த்துவதோ அல்லது வெளிநாட்டு அந்நிய செலவாணியை நாட்டுக்கு கொண்டு வருவதோ, இதற்கான ஆலோசனைகளையும் இதற்கான தேவைப்பாடுகளையும் செய்யாமல் அங்கே நின்று கொண்டு அங்கே செய்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் ஒவ்வொரு அந்த சேவைகளுக்கும் இடையூறாக பாராளுமன்றத்திலே தேவையற்ற விடயங்களை பேசிக்கொண்டிருப்பது அருவருப்பாகவும் ஒரு வெறுப்புணர்வையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது. அதே வேளையிலே ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருப்பவர்களும்
மற்றும் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருப்பவர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு கூட இப்பொழுது அவர்கள் மீது அருவருப்பு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் மக்கள் மீது ஒரு அக்கறை இல்லாமல், ஒரு நேர்மையான போக்கில் மனச்சுத்தியோடு இல்லாமல், தங்களுடைய இந்த ஆளுங்கட்சியை குலைத்து அதனை எப்படியாவது இந்த அரசை குழப்பி அந்த அரசை துரத்திவிட்டு தாங்கள் அந்த கதிரையில் குந்த வேண்டும். குந்தி அங்கே தாங்கள் முன்பு அனுபவித்தது போல ஊழல்கள், கொள்ளைகள், தாதாக்கள், பாதாள உலக குழுக்கள், போதை வியாபாரங்கள், மறைமுகமாக போதை வியாபாரம் செய்வது, அவர்களுக்கு ஆதரவு செலுத்துவது, லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது என்று பல விடயங்களில் தாங்கள் செய்ய முடியாமல் இருப்பவர்கள் அதனை செய்வதற்காக பாடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது எங்கே என்று இல்லை, வடக்கா, கிழக்கா, தெற்கா, மேற்கா என்று பார்க்காமல் அனைத்து இடங்களிலேயும் இந்த எதிர்கட்சியினருடைய அந்த ஒரு அக்கறையில்லா, மக்களுடைய நலன் கருதாத அந்த போக்கை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் இலங்கையிலே ஏன் பிறந்தோம் என்கின்ற அளவிற்கு ஒரு வெட்கமாக இருக்கிறது. அதே வேளையிலே நாங்கள் தமிழ் அரசியல்வாதிகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது தங்களுக்குள்ளே எந்தவித ஒற்றுமைப்பாடோ அல்லது கொள்கை ஒற்றுமையோ அல்லது பேச்சுவார்த்தையில் தமிழ் அரசியல்வாதிகள் என்ற ஒற்றுமையோ, ஒரே குடையங்கள் சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கமோ சிந்தனையோ முயற்சியோ இல்லாமல் இருப்பது தமிழ் மக்களுக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இல்லா தன்மையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக, சில வாரங்களுக்கு முன்பாக தைப்பொங்கல் அன்று ஜனாதிபதி அவர்கள் யாழ் விஜயம் செய்ததன் பிற்பாடு தமிழுக்கு அரசியல்வாதிகளுக்கும் கூட மனதிலே ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தமிழ் மக்கள் அந்த அனுராவிற்கு எவ்வளவு தூரம் ஆதரவு செலுத்தினார்கள், அவரை பார்ப்பதற்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் பேசுவதற்கும் தங்களுடைய மகஜர்களை கொடுப்பதற்கும் எவ்வளவு தூரம் அடிபட்டார்கள், எவ்வளவு தூரம் அவர்கள் அணிதிரண்டு நின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதே அணிதிரள்வு நிச்சயமாக தமிழ் கட்சிகளுக்கு இருக்க வேண்டும். ஆனால் தமிழ் கட்சிகள் ஒரு கூட்டம் போட்டால் இவ்வளவு மக்கள் சேருவார்களா? அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் மெல்ல மெல்ல அனுராவின் பக்கம் நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நகர்வுகள் மக்களுக்கு நன்மை பயக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஆதரிக்க வேண்டிய நகர்வாக இருக்கிறது. காரணம், நீங்களும் ஒற்றுமையாக மக்களுக்கு சேவை செய்ய மாட்டீர்கள். அதே வேளையிலே ஒற்றுமையாக மக்களுக்கு சேவை செய்கின்றோம் என்று இனம், மதம், ஜாதி, மொழி வேறுபாடின்றி ஒருவன் இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கின்றான். இலங்கையை அவனை ஆமோதித்திருக்கிறது, அவனை அயாசனத்தில் ஏற்றியிருக்கிறது, திடீரென அவனுக்காக தாரை வாய்த்து கொடுத்திருக்கிறது பல வாக்குகளை. அந்த வகையிலே அவனோடு பின்னால் நிற்பதற்காகவாவது நீங்கள் விலகி நிற்க வேண்டும். இல்லை, நீங்கள் அனுராவோடு ஆளுங்கட்சியோடு ஏதாவது ஒரு ஒப்பந்த ரீதியிலாவது இணைந்து மக்களுக்கு சேவையாற்ற முன்வர வேண்டும். இல்லையே நீங்கள் கட்சிக்குள்ளே பதவி மோகத்தால் அடிபட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கட்சிக்காக, உங்களுடைய கட்சிக்குள் இருக்கின்ற நண்பர்களையும் சக கட்சி உறுப்பினர்களையும் துரத்துவதற்கும், கட்சியை அழிப்பதற்கும், தமிழ் இனத்தை அழிப்பதற்கும் நீங்கள் கங்கணம் கட்டி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது அத்தனையும் மக்களுக்கு தெரிந்த விடயம். அதே வேளையிலே உங்கள் கொண்டர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரிந்த விடயம். ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது எப்பொழுது அவர்கள் கூட அனுராவினுடைய பக்கம் மாறுவார்கள்? வீட்டில் பிரச்சனை அதிகரிக்க, நாட்டில் பிரச்சனை அதிகரிக்க, ஊரில் பிரச்சனை அதிகரிக்க, குடும்பத்தில் பிரச்சனை அதிகரிக்க, குடும்பத்தில் வறுமை அதிகரிக்க அவர்களுக்கு விளங்கும் யார் நல்லவர், யாரை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் அனுராவிற்கு ஆதரவு செலுத்துகின்ற அபாயம் வந்து கொண்டிருக்கிறது. அனுராவுக்கு ஆதரவு செலுத்துவது தவறு, சரி என்பதை நாங்கள் இங்கே கூறவில்லை. ஒரு சிங்கள கட்சி ஆதரவை பெற்று மக்களுக்கு பல தொண்டுகளை செய்யுமாக இருந்தால் தமிழ் கட்சிகள் எந்த கட்சியும் இல்லாமல் அறுபடுகின்ற அவர்கள் மெல்ல 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 இறந்த பிணத்திலிருந்து ஏதோ அகன்று செல்வது போல அவர்கள் அகன்று சென்று அனுரா கட்சியிலே இணைகின்ற அந்த சாத்தியக்கூறுகள் கூட இருக்கிறது. தமிழ் அரசியல்வாதிகள் நீங்கள் ஒன்று சேராவிட்டால் நிச்சயமாக தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, சிங்கள மக்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய கட்சி தொண்டர்களே உங்களை அடித்து துரத்துவார்கள். அதிலே ஒரு தமிழ்
கட்சி என்றால் நிச்சயமாக ஒரு கட்சியாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு குடையின் கீழ் அனைத்து கட்சிகளும் இணைந்து அடம்பன் கொடி திரண்டால் போல என்ற பழமொழிக்கேற்ப நிச்சயமாக திரண்டு நீங்கள் அனைவரும் ஒன்று திரளுவதால் ஆளும் கட்சி எது வந்தாலும் நாங்கள் பேரம் பேசி எங்கள் தமிழ் மக்களுக்கு தேவையான அந்த சுய நிர்ணய உரிமையை, மக்களுக்கு தேவையான அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்க முடியும். இல்லையேல் நிச்சயமாக அனுரா அரசு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். லங்காபூர் ஊடகம், இலங்கை. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.